இயேசு கிறிஸ்து இன்னும் வெளிப்படவில்லை. இதுவரைக்கும் அவருடைய வெளிப்பாடெல்லாம் எப்படி நடந்துச்சு? அவருடைய தாழ்மையின் கோலத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம். அவருடைய அடிமையின் கோலத்தை தான் பார்த்துருக்குறோம். ஏன் நம்ம இன்னைக்கு அவர் நினைத்து வந்திருக்கிறோம் கம்யூனியனுக்கு? அவர் அடிமையின் கோலம், தன்னைத்தானே தாழ்த்தி தெய்வத்துவம் தன்னுடைய மாம்சத்தில் மறைந்து வந்தார். இந்த உலகத்தில் வந்து மனிதர்களால் அவமானப்படுத்தப்பட்டு நம் பாவத்துக்காக ஆக்கினையை வாங்கிறதுக்கு, துப்பப்படுறதுக்கு, அடிக்கப்படுறதுக்கு, உதப்படுறதுக்கு, சிலுவையில் கிருபாதார பலியாக மறிக்கிறதுக்கு தாழ்மையில் தான் வந்தார். அவரை இன்னும் யாரும் பார்க்கல. அவரை பார்க்குற ஒரு நாள் தான் அந்த 2வது வருகை. தனக்கே உரித்த தெய்வீகத்தோடு, தெய்வீக வல்லமையோடு, தன்னுடைய பாடுகளின் வெகுமதியாக பிதா கொடுக்கிற கர்த்தத்துவத்தோடு, சகல மகிமையோடு வருகிற நாள் அந்த நாள். அவர் வரப்போறார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தான் இட்ஸ் ரெவலேஷன். அவர் வெளிப்படும் போதுன்னு சொல்லுது.